Hi guys, welcome to Besant Technologies Velachery Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி ஷேக் முகமது. ஸோ எங்களோட டைப் கம்பெனியில் கிளவுட் இன்ஜினியராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷேக். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் டிகிரி முடிச்சிங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? எனக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் நேட்டிவ். நூருல் இஸ்லாம் காலேஜில் பிகாம் டிகிரி 2022 பாஸ் அவுட். பிகாம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 2022 பாஸ். அடுத்து என்ன பண்ணீங்க? ஒரு 3 வருஷம். இந்த 3 வருஷம் நான் வேற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன டொமைன்? பிபிஓ டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. வாய்ஸா நான் வாய்ஸுங்களா? நான் வாய்ஸில். ஓகே. சடன் சேஞ்ச் இந்த 3 வருஷம் வேலை பார்த்து ஐடிக்குள்ளே போகலாம்? இல்லை, நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ கிளவுட் டெக்னிக்கல் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைச்சிச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்க. ஸோ அதை அப்புறம் படிச்சுட்டு இதுலேயே மூவ் பண்ணலாம் அப்படின்னு. எப்படி பெசன்ட் டெக்னாலஜிஸ் தெரியும் வந்துச்சு உங்களுக்கு? நான் விசாரித்தேன் நிறைய இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க எங்கே படிங்க அப்படின்னு சொன்னால். இங்கே யார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்த ட்ரைனர்ஸ்லாம் எப்படி எடுத்தாங்க? எனக்கு சிசிஎன்ஏ லினக்ஸ் மனோன்னு ஒருத்தர் எடுத்தார். அவர் சூப்பராக சூப்பராக எடுத்தார். அடுத்து ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸும் விக்னேஷ் எடுத்தார். அவரும் நல்லா தான். ஓகே. உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சு, ஏன்னா நீங்கள் பிகாம்லேருந்து வரீங்க, க்ளவுடுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ நான் பிகாம் முடிச்சுட்டு ஐடியில் வரலாமா? அதுவும் நிறைய பேர் விரும்புவாங்க. நான் கோடிங் கோர்ஸ் எனக்கு வேணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கோடிங்கில் வருது இல்லையா? ஸோ அதான் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக தான் இருக்கும். ட்ரெயினர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. ஓகே. இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க? 6 இன்டர்வியூ அட்டன் பண்ணி. ஸோ இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க? இப்போ ஆஃபர் வாங்கின கம்பெனியில் கம்பெனியில் ஃபஸ்ட்டு கேட்டது அவங்க லினக்ஸோட பேசிக் தெரியணும், லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நெட்வொர்க்கிங்கோட கான்செப்ட் வைஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏடபிள்யூஎஸ்லாம் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எதை போடுறீங்களோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன். என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்க? ஒரு 3-tier அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் டெவாப்ஸில் ஒரு மைக்ரோ சர்வீஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதையும் நான் எப்படி பண்ணேன், என்ன எதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. இப்போ ஏடபிள்யூ சர்வீசஸ் பற்றிலாம் பர்டிகுலராக எதுவும் பாயிண்ட் பண்ணி கேட்டாங்களா? அதாவது செக்யூரிட்டி சர்வீசஸ் பற்றியும் பேக்கப் எப்படி எடுப்பீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் பர்டிகுலராக கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டாங்க. வேறு எந்த மாதிரி இப்போ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க? என்ன சப்ஜெக்ட் அதிகமாக கேட்குறாங்க? அவங்க லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களான்னு பார்க்குற மாதிரி தான் அவங்க கேள்விகளை நிறைய கேட்பாங்க. லாஜிக்கலாக மட்டும் தான் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக விட லாஜிக்காக நீங்கள் பதில் டெஃபினேஷனாக சொல்லாமல் சினாரியோ பேஸ்ட் சொல்ல மாதிரி இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கேட்டாங்க? என்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் பற்றியும் கேட்டாங்க. அதில் கேட்டாங்க எனக்கு இங்கே கோடிங் கூட வேணாம், அதை லாஜிக்கை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதை லாஜிக்கை எப்படி யோசிப்போம் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. பேக்கப் எடுக்கிறதும் இப்போ டேட்டா பேஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் பேக்கப் எடுப்பீங்க, அதை எப்படி டெக்னிக்கலாக நீங்கள் அதை லாஸ் பண்ணாமல் பார்த்துப்பீங்க டேட்டாவை, அதெல்லாம் லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஜாயினிங் நாளைக்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. ஸோ இங்கே ஹெச்ஆர் டீம்லேருந்து யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, கோஆர்டினேட் பண்ணதெல்லாம்? பெசன்ட் டெக்னாலஜிஸ் ஹெச்ஆர் டீம்ல இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ஓகே, அவர் தான் ஃபாலோ பண்ணி. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் அப்படின்னா கண்டிப்பாக. ஓகே. தேங்க்யூ.